வணக்கம். சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு என்னென்னா, சமூக அறிவியல் பாடத்தில், குறிப்பாக 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கிய வினாவிடைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த வினாவிடை எழுதுவது அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? நம்ம தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டேன், இவ்வளோ நாளாக வீடியோ போடல. இப்போ தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடுறோம். அது மட்டும் இல்லாமல் சமூக அறிவியல் பாடம் மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிக்கு வரக்கூடிய சமூக அறிவியல் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை நம்முடைய சேனலில் நான் போட்டிருக்கேன். இந்த தகவல்கள் அனைத்துமே முக்கியமான தகவல்களாகவும் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு தகவல்களும், ஒவ்வொரு வீடியோவுமே ஒவ்வொரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு கொஷினுக்கு ஆன்சர் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதனால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் அப்படின்னு பார்க்கும்போது நான் சமூக அறிவியல் பாடம் சம்பந்தமான 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் சம்பந்தமான தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் நான் சொன்ன தகவல்கள் பார்த்திங்கனாக்கா ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். நான் ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சமூக அறிவியல் பாடத்தில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, குறிப்பாக வரலாறு பாடத்தில் ஒரு முதல் பாடமும், வரலாறு பாடத்திலே 5வது பாடம், 6வது பாடம், 7வது பாடமும், அடுத்து புவியியலில் முதல் பாடம், குடிமியலில் முதல் பாடம், பொருளியலில் முதல் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த வினாவிடைகளை, இந்த பாடங்களில் இருக்கக்கூடிய வினாவிடைகளை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வினா கூட விடக்கூடாது. 1 மதிப்பெண், 2 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களை விடவே கூடாது. சரிங்களா? அப்படி நீங்கள் முழுவதுமாக ஒரே ஒரு கொஷின் கூட விடாமல் படிச்சுட்டு அதை தொடர்ந்து 1 மார்க் 1 மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 1 மார்க்கில் முக்கியத்துவம் கொடுக்கணும். குறிப்பாக 1 மார்க்கை மறுபடியும் ரிவிஷன் பண்ணி நீங்கள் அது 14 1 மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் காலக்கோடு, மேப்பு, இதை மட்டுமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 45 முதல் 50 மதிப்பெண்கள் இந்த 7 பாடத்தில் படிச்சுட்டு 1 மார்க்கு அதாவது சரியானுடைய 14ம், அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ், கோடிட்ட இடங்கள் 5ம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காலக்கோடு மற்றும் மேப்பு, உலக வரைபடம், இந்திய வரைபடம், புவியியலில் இந்திய வரைபடம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கண்டிப்பாக 40 முதல் 45 மதிப்பெண்கள் உங்களால் பெற முடியும். சரிங்களா? இந்த 7 பாடத்தில் இருக்கிறத தவிர்த்து வேறு என்னென்ன கொஷின்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றில் முதல் பாடத்தில் தான் எல்லாமே நான் படிச்சுக்கணும்னு சொல்லிட்டேன். 2வது பாடத்தில் பார்க்கும்போது ஹிட்லர் எவ்வாறு மக்களின் ஆதரவை பெற்றார், ஹிட்லர் எவ்வாறு ஜெர்மனியின் சான்சலராக பொறுப்பேற்றார் அப்படின்றத ஒரு சில டைம் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்த 3வது பாடத்தில் 2ஆம் உலகப் போரின் விளைவுகள் ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? 2ஆம் உலகப் போர் விளைவுகள் ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடத்தில் முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 சர்வாதிகாரிகள், முத்து துறைமுக நிகழ்வு, அதை தொடர்ந்து உலக வங்கி பன்னாட்டு சங்கம், உலக வங்கி பன்னாட்டு, பிரிட்டன் உட்ஸ் இரட்டையர்கள் வருது இல்லையா, அந்த கொஷின்ஸ் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 4வது பாடத்தில் 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க. அந்த கொஷினை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் மார்ஷல் திட்டம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? 5வது பாடம், 6வது பாடம், 7வது பாடம், இந்த 3 பாடங்களை ஒரு கொஷின் கூட விடாமல் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். சரியான விடை டேஷு, அது மட்டும் இல்லாமல் பொறுத்துக்க இருந்தால் கூட பொறுத்துக்க, அதை தொடர்ந்து 2 மார்க்கு, 5 மார்க்கு எல்லா வினாவிடைகளும் நீங்கள் படிச்சுக்கணும் ஃபுல்லாக. 5வது பாடம், 6வது பாடம், 7வது பாடம். 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள், தொடக்க கால தமிழகத்தின் விடுதலை போராட்டம், அதை தொடர்ந்து பார்க்கும்போது விவசாயிகளின் கிளர்ச்சி மற்றும் தொடக்க கால நிகழ்வுகள், அதை தொடர்ந்து இந்திய தேசிய இயக்கத்தின் தோற்றம், இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் படிச்சு. 8வது பாடத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ஜாலியன் வாலாபாக், சைமன் குழு புறக்கணிக்கப்பட்டது ஏன், அதை தொடர்ந்து பூரண சுயராஜ்யம், இந்த 3 கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம் 2 மார்க்கை பொறுத்தவரையும். 5 மார்க்கை பொறுத்தவரையும் காந்தி ஒரு மக்கள் தலைவர், அந்த கொஷின் கண்டிப்பாக வரும். அதனால் அதை படிச்சுக்கோங்க.
9வது பாடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியோட சுதேசி இயக்கத்தோட செயல்பாடுகள் எப்படி இருந்தது, அதை தொடர்ந்து வந்து திருநெல்வேலி எழுச்சி, சரிங்களா, திருநெல்வேலி எழுச்சி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. 10வது பாடத்தில் பெரியார் ஒரு பெண்ணியவாதி, அந்த கொஷின் பார்த்துக்கணும். அதேமாரி பெரியார் சம்மந்தமான பிக் கொஷின் ஒன்று வருது, அதையும் நாங்கள் நல்லா பார்த்துக்கணும். அதை தொடர்ந்து நீதி கட்சியால் வெளியிடப்பட்ட பத்திரிகைகள் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க, சரிங்களா. அதுக்கு அடுத்தபடியாக பிக் கொஷின்ஸ் மட்டும் நான் ஓரளவுக்கு குறிப்பிட்டாக சொல்கிறேன். 2வது பாடம் புவியியலில் நான் முதல் பாடத்தில் எல்லாமே படித்து சொன்னேன். ஏன்னா 2 பிக் கொஷினுமே மாற்றி கேட்டிருக்காங்க. இமயமலையின் உட்பிரிவுகள் அதிகமாக கேட்டிருக்காங்க, தீபகற்ப ஆறுகளை வந்து அதிகமாக வந்து கேட்குறாங்க, சரிங்களா. இந்த 2 கொஷினுமே கண்டிப்பாக படிச்சுக்கணும். அதை தொடர்ந்து வந்து பார்க்கும்போது தென்மேற்கு பருவக்காற்று, சரிங்களா, கட்டாயம் வந்து வரக்கூடியும். அதே மாதிரி இதுலேருந்து ஒரு 2 மார்க்கும் 2வது பாடத்தில் வந்து ஒரு 2 மார்க்கும் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் 3வது பாடத்தில் ஏதேனும் 5 மண் வகைகளை பற்றி நீங்கள் ஏதேனும் உங்களுக்கு தெரியலனா கூட அந்த 5 மண் வகை எழுதி வச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு 2 மதிப்பெண் வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நல்லா கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி 4வது பாடத்தை தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன, அந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். 5வது பாடத்தில் நகரமயமாக்கல், 6வது பாடத்தில் காவிரி ஆறு குறித்து எழுதுக, இந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும், சரிங்களா. காவிரி ஆறு குறித்து எழுதுக. 7வது பாடத்தில் பார்க்கும்போது தமிழ்நாட்டின் பல்வேறு தோட்ட வேளாண்மை பற்றி, அது மட்டும் இல்லாமல் பீடபூமிகளை பற்றி இந்த 2 கொஷின் கண்டிப்பாக ஒன்று வரும். புவியியலில் குடிமையியலில் ஃபஸ்ட் கிளாஸில் எல்லா கொஷினுமே படிச்சுக்கணும். குறிப்பாக வந்து பிக் கொஷின் பொறுத்தவரையில் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள், அடிப்படை உரிமைகள் எழுதும்போது அந்த அடிப்படை உரிமைகள் எந்தெந்த அடிப்படை உரிமைகள் எந்தெந்த சட்டப்பிரிவில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றத நீங்கள் தெளிவாக கூறும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் முழுமையாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிரதமரின் பணிகள், அதை தொடர்ந்து வந்து முதலமைச்சரின் பணிகள், அணிசேரா இயக்கம், பிரிக்ஸ் உருவாவதற்கான நோக்கங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வரக்கூடிய கொஷின்ஸாக வந்து நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து பார்க்கும்போது பொருளியலில் ஃபஸ்ட் லெசனில் எல்லா கொஷினுமே படிச்சுக்க சொல்லியிருக்கேன், புரியுதா. மொத்த நாடு உற்பத்தியை கணக்கிடும் வழிமுறை வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாட்டு வருமானத்தை கணக்கிடும் வழிமுறைகளில் பல்வேறு கருத்துக்கள், அந்த 2 கொஷின் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும், சரிங்களா. உலகமயமாக்கல் நேர்மறையான தாக்கங்கள், அந்த கொஷின் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பசுமை புரட்சியின் விளைவுகள் குறித்து எழுதுக, கண்டிப்பாக வரும். கருப்பு பணம், அதே மாதிரி ஜிஎஸ்டி, பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. 5வது பாடத்தில் நான் வந்து எந்த ஒரு பிக் கொஷினுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, சரிங்களா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கொஷின்ஸை வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக வந்து மறுபடியும் 1 மார்க்கை வந்து தெரிஞ்சால் எழுதுங்க, தெரிலனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 5 மார்க் எழுதும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 1 மார்க் உரிய ஆன்சர் வந்து ஞாபகம் வரும். அப்போ போயிட்டு நீங்கள் அந்த 1 மார்க்கை வந்து கிளியர் பண்ணுங்கள், தப்பாக 1 மார்க்கை வந்து கொடுக்காதீங்க, சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 மார்க்கு முடித்தோடனே டைம் லைனை முடிங்க, டைம் லைன் முடித்தோடனே மேப்பை முடிங்க, அதுக்கப்புறம் 2 மார்க்கு, அதுக்கப்புறம் 5 மார்க்கு, அதுக்கப்புறம் 8 மார்க்குன்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா 5 நிகழ்வுகளை கரெக்டாக எழுதுனாவே 5 மார்க்கு. ஆனால் ஒரு பேஜோ 2 பேஜோ எழுதும் பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு வந்து குறைவான மார்க்கு தான் வந்து கிடைக்கும். அதனால் 1 மார்க்கு பொறுத்தவரையும் தெளிவாக எழுதிட்டு, அதே மாதிரி எவ்வளோ மார்க்கு சீக்கிரமாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். குறிப்பாக வந்து உலக வரைபடம், இந்திய வரைபடம், காலக்கோடு, 1 மார்க் இதெல்லாம் கிளியராக முடிச்சிட்ட பிறகு அடுத்து வந்து 5 மார்க் எழுத ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் 5 மார்க் தெரியுது அப்படின்னாக்கா முதல்ல அதை எழுதுறது வந்து வேஸ்ட்டு. இதை கொஞ்சம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதை வந்து எழுதுங்க, சரிங்களா. இதுதான் வந்து இது போன்ற தகவல் வந்து நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்க்கணுன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து படிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா. தொடர்ந்து படிங்க. எல்லோரும் வந்து நல்ல மதிப்பெண்ணோடு பாஸ் பண்ணுங்கள். நன்றி.